வெல்கம் டு சுனமை லவ் வ்ளாக்ஸ். இது மண்டே மார்னிங். டைம் இப்போது 5:55 ஆகுது. ரொம்ப நாளாக நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் போடலை. நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன் லாங் வீடியோஸ் போடல அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் நான் என்ன ரீசன் அப்படின்றதும் சொல்கிறேன். ஸோ 5:55க்கு வெளியில் இப்படி தான் இருக்குது. இந்த ஆழாக்கு நேற்று பிரியாணி பண்ணதுனால தண்ணி அளந்து ஊற்றுறதுக்காக வெளியில் வச்சுருந்தேன். அது அப்படியே இருக்குது அந்த உப்பு ஜாடி பக்கத்தில். டைம் இப்போது 6:05 ஆகுது. தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பார் பண்ண போகிறேன். சாதமும் பருப்பும் ஊற வச்சாச்சு தண்ணியில். பால், சத்துமாவு கஞ்சி பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் டிஃபன் இட்லி பண்ண போகிறேன், அதனால மாவும் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி சாம்பாருக்கு முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், கேப்சிகம் போட்டு சாம்பார். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன், அதையும் எடுத்து வச்சாச்சு. முட்டை மசாலா பண்ண போகிறேன். தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாமும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். ஸோ சமையலில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போது இந்த அரிசியும் பருப்பும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடியே அதை வாஷ் பண்ணி தண்ணியில் வச்சுட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஊறட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம நிறைய தண்ணியில் ஊற வச்சு ரொம்ப நேரம் ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக சமையல் முடிச்சிடலாம். ஸோ 6:05 ஆகுது. குக்கிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலை பார்த்துட்டு வந்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும், எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சத்துமாவு கஞ்சி தான் செஞ்சுருவேன் வீக் டேஸில். ஸோ ஒரு அடுப்பில் சத்துமாவு கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு அடுப்பில் பால் வச்சாச்சு, இன்னொரு அடுப்பில் முட்டை, இன்னொரு அடுப்பில் இட்லிக்காக தண்ணி மட்டும் இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. டைம் இப்போது 6:20 ஆக போகுது. இட்லிக்கும் ஊற்ற ஆரம்பித்தாச்சு மாவு. ஸோ இந்த மாதிரி லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் உடம்புக்கு முடியல எனக்கு. இந்த சைட் பாலும் பொங்கிருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, விமென்ஸ் டே அன்னைக்கு ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி வெளியில் போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. சரி நமக்கும் ஏதோ ஒரு ட்ரீட் மாதிரி, ஓகே நம்மளும் ஒரு நாள் கிச்சனுக்கு லீவ் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு சண்டே அன்னைக்கு வெளியில் சாப்பிட போயாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் போனது லஞ்சுக்கு தான் போனோம். இப்போது இட்லியும் ஊற்றி அதில் வச்சாச்சு. இப்போ இந்த இட்லி குண்டானில் பார்த்தீங்கன்னா மேலே விசில் இல்லை. அதாவது நம்ம அந்த மேலே மூடியில் விசில் இருக்கும் இல்லைங்களா, அந்த விசில் காணும். ஸோ இந்த சைட் சத்துமாவு கஞ்சும் ரெடி ஆயிடுச்சு, பாலும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த விசில் என்ன ஆச்சுன்னு அப்படின்னா, எனக்கு உடம்பு முடியல சொன்னேன் இல்லைங்களா, அந்த டைமு என் ஹஸ்பண்டும் பொண்ணும் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க. அது எங்கே விட்டுட்டாங்களா இல்லை உடஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. நான் அடுப்பில் வச்சதுக்கு அப்புறம் தான் நான் அதை நோட் பண்ணேன். சப்போஸ் அது மாதிரி வச்சுட்டா இட்லி உள்ளே வேகாது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி அது மேலே ஏதாவது ஒரு ஸ்பூன் மாதிரியோ இல்லை ஒரு டம்ளர் மாதிரி கவுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது சரியாயில்ல. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்தாங்க, வந்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துணியை கட் பண்ணி அந்த ஓட்டையில் அடைச்சி விட்டுட்டாங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா சத்துமாவு கஞ்சி ஆயிடுச்சு, முட்டையும் வெந்து வந்துட்டுருக்கு. ஸோ விமென்ஸ் டே அன்றைக்கி மத்தியானம் வெளியில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு நாள் நமக்கும் லீவ் கிடைக்குதுடா, சண்டே அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி நான் சாப்பிட்டது அன்றைக்கி நான்வெஜ் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வந்துட்டு மத்தியானம் ஒரு 2:30 போல் வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல. ஒரு 5:30 இருக்கும்போது எனக்கு ஏதோ கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. அதாவது அன்ஈஸி இந்த சென்ஸ் நான் சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி வயிறெல்லாம் ஏதோ பண்ணுச்சு, மயக்கம் வர மாதிரி இருக்குது, வயிறெல்லாம் ஏதோ பண்ணுது, வாமிட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் போல் இருந்தது எனக்கு. சரி அப்படியும் நான் என்னடா இது மாதிரி இருக்கே, எல்லாருக்கும் இப்படி இருக்கா இல்லை நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்ட்டு யோசிச்சே இருந்தேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா பருப்பில் தக்காளி, பூண்டு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து குக்கரை மூடி போட்டு விசில் போட்டாச்சு. டைம் இப்போது 6:35 ஆகுது. ஸோ எனக்கு தான் ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட்டை பசங்கிட்ட கேட்டேன், உங்களுக்குலாம் நார்மலாக இருக்கீங்களா அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருமே நார்மலாக தான் இருந்தாங்க.
நான் கொஞ்சம் பார்த்தேன், தண்ணி குடிக்கிறேன், சுடு தண்ணி கொஞ்சம் வச்சு சரி வார்மாக குடிப்போம் அப்படின்னுட்டு நான் அந்த மாதிரி குடித்தேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து வாமிட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் போல் இருந்தது. அப்புறம் சண்டே நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏதாவது சாப்பிடுறியான்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், வயிறு ஏதோ பண்ணுது, நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். படுத்துட்டு மண்டே காலையில் எழுந்திரிக்கிறேன். எனக்கு எழுந்துக்கிறேன், பட் என்னால் ஒரு மாதிரி தள்ளுற மாதிரி இருக்குது. படுத்தாவே நல்லாயிருக்கும் போல் இருக்குது. எழுந்திரிக்க உட்காந்துக்கவே முடியல. சரி ஸ்டில் பரவாயில்ல, பசங்க ஸ்கூலுக்கு வேறு போகணும், என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, வேண்டாம் பசங்க ஸ்கூல் லீவ் போட்டுவிட்டோம், நீ உன்னால் முடியலன்னா பாரு அப்படின்னுட்டு. என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியும் என்னை சமாளிச்சுட்டு எழுந்தெல்லாம் உட்காந்தேன். என்னால் முடியவே இல்லை. அப்புறம் அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ் அன்றைக்கி கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும், அதாவது இட்லி பண்ணிவிட்டு சாம்பார் சாதம் வடிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னால் வந்து எழுந்துக்கவே முடியல சுத்தமாக. சரி அப்படியும் மேனேஜ் பண்ணிட்டு எழுந்து ஒரு 2 இட்லி வச்சு சாப்பிட்டுடலாம், ஏன்னா பசிக்குது, நைட்டு ஃபுல்லாக வாமிட் பண்ணுறதுனால. சரின்னு இட்லியும் சாப்பிட்டுட்டேன். 2 இட்லி தான் சாப்பிட்டேன். பட் என்னால் அதுவுமே வந்து சுத்தமாக மேனேஜே பண்ண முடியல. ஃபுல்லாக திருப்பி வாமிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பசங்க பயந்துட்டாங்க வீட்டில், என்னடா அது அம்மாவுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு. படுக்கிறேன், ஏஞ்சி உட்காந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அன்ஈஸியாக திருப்பி படுத்துட்டேன். ஸோ மண்டே வந்து அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணு தான் வந்து, இருங்கம்மா நான் கஞ்சி மட்டுமாவது வச்சு தரேன், நீங்கள் கஞ்சி. ஆக்சுவலி ஹஸ்பண்ட்க்கும் சமைக்க தெரியாது, பொண்ணுக்கும் சமைக்க தெரியாது. பட் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஏதோ மேனேஜ் பண்ணிட்டாங்க அன்றைக்கி. பொண்ணு வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி அரிசி கஞ்சி வைக்கிறது, அதுக்கப்புறம் அவளே வந்து செஞ்சிட்டா. செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஒரு 2-3 ஸ்பூன் தான் சாப்பிட்டேன், என்னால் அதையும் சாப்பிட முடியல, ஃபுல்லாக வாமிட் ஆகி. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங்கே வந்துட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து, ஏன்னா பசங்க பயப்படுவாங்க இல்லைங்களா. அப்புறம் கால் பண்ணி சொன்னாங்க, இல்லை அம்மாவால் முடியல, எழுந்து உட்காரக்கூட, நீங்கள் கொஞ்சம் வந்துடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்தாங்க. டாக்டர்கிட்ட போனாக்கா அன்றைக்கி ஃபுல் டே வந்து தண்ணியும் என்னால் குடிக்க முடியல, சாப்பாடும் வந்து இறங்கல, டீஹைட்ரேட் ஆகிடுச்சு ஃபுல்லாக அப்படின்னுட்டுன்னு. அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் இது வந்து வெளில சாப்பிட்டதோட உங்களுக்கு வந்து செட் ஆகலை. பட் பசங்களும் சாப்பிட்டாங்க, ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க, பை காட்ஸ் கிரேஸ் அவங்களுக்குலாம் எதுவும் ஆகலை. எனக்கு வந்து செட் ஆகலை அந்த ஃபுட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, மெடிசின்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணி வாமிட்டிங் ஸ்டாப் ஆகிறதுக்கு மெடிசின்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, காலையிலேருந்து அவங்க எதுவுமே சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப டீஹைட்ரேட்டும் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு டாக்டரே சொன்னாங்க. சரி ஒரு ட்ரிப் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணி ட்ரிப்ஸ் போட்டு அதுலேயே வந்து வாமிட்டிங்க்கும் மெடிசின்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 or 5 டேஸ்க்கு வந்து நீங்கள் மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்தாங்க. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு டியூஸ்டே அன்றைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு நார்மலாக இல்லை. அதாவது நம்ம எழுந்து நம்ம நார்மலாக நம்மளோட வேலைகளை செய்கிற அளவுக்கு வந்து உடம்பு வந்து இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இப்போ வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஃபுட்டெல்லாம் நார்மலாக இன்டேக் இருக்குது. பட் அந்த மண்டே அண்ட் வெட்னஸ்டே வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னால் நார்மலாக சாப்பிடவே முடியல. அதாவது கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே ஏதோ வயிறு ரொம்ப ஃபுல்லான மாதிரி இருந்தது, வயிறெல்லாம் ஏதோ புரட்டிகிட்டு இருந்தது. நான் அப்போ தான் நினச்சேன், ஒரு நாள் நம்ம என்ஜாய் பண்ணலான்னு நினச்சேன், இத்தனை ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு யோசித்தேன். பட் ஸ்டில் ஓகே, பசங்களுக்காக ஒரு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமேன்னு நினச்சோம். பட் அதுவே வந்து பசங்களுக்கே அது வந்து கஷ்டமாயிடுச்சு. நான் படுத்துகிட்டே இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, என்னடா இது அம்மாவுக்கு இப்படி இருக்கே அப்படின்ட்டு. இப்போ நான் நார்மலாகிட்டேன். ஒரு 4 நாள் மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நார்மலாகியாச்சு. இப்போது நம்மளோட ரொட்டீனும் இப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து நான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே என்னால் எழுந்தே உட்கார முடியல. ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து கொஞ்சம் நார்மல் நம்மளோட பேசிக் ஒர்க்கை பண்ணுறதுக்கே என்னால் முடியல. ஸோ அதனால் குக்கிங்லாம் வந்து இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஹஸ்பண்டும் சரி பசங்களும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால் மேனேஜ் பண்ணிட்டேன். இப்போது ஃபுல்லாக ரெக்கவர் ஆயாச்சு. அண்ட் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, என்னாச்சு உடம்புக்கு என்னாச்சு அப்படின்னுட்டு. இதுதான் ரொம்ப தேங்க்ஸ் என்ன கேட்டதுக்கு, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்ததுக்கு. டேக் கேர் சிஸ்டர் அப்படின்லாம் மெசேஜ் போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது படிக்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. இப்போ நான் நார்மலாக இருக்கேன். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ஓரளவுக்கு நமக்கு சமையல் இங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு சைடு சாம்பாருக்கும் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தாளித்து விட்டுட்டேன். இன்னொரு சைடு உருளைக்கிழங்கும் தாளிக்கிறேன். இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான சமையல் தான். ஏன்னா ரொம்ப நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நிறைய வெரைட்டிஸ் செய்ய முடியாது. ஸோ நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் விலாக்ஸில் நான் சொல்கிறேன். என்கிட்ட வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இருக்குது.
ஸோ எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வர வீடியோஸில் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பர்பஸ்க்காகனே நாங்கள் வாங்கலை, முன்னாடியே வாங்கினது. நான் என்னோடய ஹேபிட் எப்படி இருக்கும்னா, ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நான் அதை வந்து பத்திரமா எது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நம்ம லேடிஸோட ஹேபிட்டே அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வாங்கின உடனே அதை யூஸ் பண்ண மாட்டோம், பத்திரமா பொக்கிஷம் மாதிரி வச்சுப்போம். இப்போ நானும் அப்படி தான் வச்சு நான் அதை யூஸே பண்ணல. சரி இருக்குல்ல, இதுதான் நமக்கு அடுப்பு இருக்குது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவைன்னும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து பத்திரமா பரணையில் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு அதெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் காட்டுறேன். ஸோ இந்த சைடு வந்து உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா இட்லி அண்ட் சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார். மத்தியானத்துக்கும் அதே சாம்பார் தான், உருளைக்கிழங்கு ஃப்ரை, முட்டை மசாலா, சாதம் வடிச்சிடுறேன், அவ்வளோதான். சப்போஸ் இப்போ நமக்கு வந்து ஒரு பொரியல் மட்டும்தான் செய்ய முடியுது, 2 பொரியல் சாப்பிடணும் பசங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ரா வெஜிடபிள்ஸாக எடுத்துக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் எடுத்துக்கலாம், அப்புறம் வெள்ளரிக்காய், இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளால் குக் பண்ண முடியல அப்படின்னா ஏதோ ஒரு வெஜிடபிள் உள்ளே போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தயிரோடு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் மிக்ஸ் பண்ணிடலாம், இல்லை தயிரோட கேரட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்ஸ் நம்மளாக வந்து யோசிச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு முட்டை மசாலாவும் நான் ரெடி பண்ணிவிட்டேன், அந்த சைடு உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரும் இப்போ மாங்காய்லாம் ஆட் பண்ணி அது கொதி வரத்துக்காக வச்சுருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 7:10 ஆகுது. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாதமும் அந்த சைடு வடிச்சாச்சு, உருளைக்கிழங்கும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்பப்போ. ஸோ 7:10 7:15 நமக்கு சமையல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ கையோடு நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியதெல்லாமும் க்ளீன் பண்ணிடுறேன். சாதமும் நிமித்தி வச்சுட்டேன். ஸோ மேக்ஸிமம் குக்கிங் பார்த்திங்கன்னா 7:15 முடிஞ்சிடும். ஸோ இந்த சாம்பாரே கொஞ்சம் மிச்சம் இருந்ததுன்னா நான் நைட்டுக்கு வச்சுப்பேன், அடுப்பை யூஸ் பண்ணாமல் சட்னி அரைக்கிற மாதிரி மிக்சிலேயே நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம், வேணும்னா தாளிச்சிக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், அப்படி தான் யோசிச்சுருக்கேன். ஸோ சாதம் வடிச்சாச்சு ஒரு சைடு, உருளைக்கிழங்கும் ரெடி, முட்டை மசாலா, சாம்பார். மத்தியானம் லஞ்சுக்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி, சாம்பார், சத்து மாவு கஞ்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.